சார் மணி ஆர்டர். குடு குடு. மணி ஆர்டரா? இப்படி கூட இப்படி கூட இப்படி குடியா? என்ன அது? கடைசி காலத்துல தூக்க வேண்டியதை இப்போ கையில கொடுத்துட்ட. அத இப்படி கூட. 5 கொடுங்க. ஓ நோட்டாங்க சீட்டிங்க. என்ன எனாம் கேட்டா இலக்காரமா நினைக்க போறாங்களேன்னு சொம்ப கொடுக்குறியா? தப்பா நினைக்காதீங்க சார். ஏழுமலையான்னு பிரார்த்தனை, லீவு கிடைக்கல, அதனாலதான். யோ பெரிய ஆளியா நீ? வேலையை பார்த்துக்கிட்டே வைகுண்டத்துக்கு வழி தேடுற. இந்தா தனிப்பட்ட முறையில தர்மம் செய்ய விட மாட்டியே. கோவிந்தா கோவிந்தா. யோ இப்படி கூப்பிட்டுக்கிட்டு போனேன்னா ஒரு பையன் உங்ககிட்ட லெட்டர் வாங்கிக்க மாட்டான். பையனுக்கு 1500 ரூபாய் சம்பளம். 1000 ரூபாய் தான் அமைச்சிருக்கான். பின்ன மொத்தத்தையும் அமிச்சிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு மூலையில உட்கார்ந்து இருப்பான். என்னங்க? உன் பையன் அங்க ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கானா. கல்யாணம் பேச நாம 2 பேரையும் உடனடியா புறப்பட்டு வர சொல்லியிருக்கான். பட்டிக்காட்டுல பொண்ணா? மிச்ச 500க்கு என்ன செலவுன்னு கேட்டியே, இதுதான் செலவு. என்னது மாப்பிள வந்தது ஆரம்பிச்சிடலாம்னா இன்னும் காணாமே. அவரு பக்கத்துல ஒரு பொண்ணுக்கு பாம்பு கடிச்சிருச்சுன்னு வைத்தியம் பார்க்க போயிருக்கிறாரு. டாக்டர் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து பொண்ணுகளை பாம்பு கடிக்கிறதும் நாய் கடிக்கிறதும் ரொம்ப சகஜமா போச்சு. ஆமா, இந்த கல்யாணம் கூட ஒரு கடியில வந்ததுதான். நிறுத்திக்க, கேள்விப்பட்டோம். நேரம் போயிட்டே இருக்கு. ஒண்ணு கூப்பிடலாங்களா? தாராளமா கூப்பிடலாமே. அம்மா ஆமா, வந்து பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. இருக்கட்டா இருக்கட்டும். என்ன விடாஸ்கரம்மா, எங்க ஊர் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பொண்ண பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? பையன் தொட்டுட்டான், பொண்ணு கெட்டுட்டா. என்ன பொண்ணு கட்டிட்டாளா? ஆச்சரியமா இருக்கு. என்னென்னமோ சொல்றாங்கய்யா, ஒண்ணுமே புரியலையே. நாங்க ஊருக்கு புறப்படும் போது ஒரு பணக்காரம பெட்டியோட வந்து, என் பொண்ணு கிளி மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன், மாப்பிள குரங்காட்டம் இருந்தாலும் போதும், டாக்டரா இருக்கணும் அப்படின்னாங்க. நாங்க ஒத்துக்கல. ஏன்? பையன் தொட்டுட்டா, பொண்ணு கெட்டுட்டா. உங்க பையன் என் பொண்ணு தொட்டிருக்கலாமா? அது அவனுடைய தொழில். ஆனா என் பொண்ணு கெட்டிருக்க முடியாது. ஏன்னா அது எங்க தொழில் அல்ல. அட விடுங்க ஐயா, சம்பந்தம் பேச வந்த இடத்துல ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? நீங்களும் பொண்ணை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டீங்க, அவங்களும் பொண்ணை எடுத்துக்கிறதா முடிவு செஞ்சுட்டாங்க. அதுக்கு மேல ஏன் வளவளான்னு பேசுறீங்க? இனிமே வரவு செலவு பத்தி பேசுவீங்களா? வரவென்ன, வர வேண்டியதுதான் வராம போயிடுச்சே. இனிமே எல்லாம் செலவுதான். பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களே. எடுத்து காட்டட்டுமா? இந்த ஃபைல் 1956 வருஷம் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வாங்கினது. இந்த டேட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலதான் இசபெல்லா ஆஸ்பத்திரியில உங்க மாப்பிள்ள பிறந்தான். அவனை வெளியே கொண்டாடுறதுக்கு 3436 ரூபாய் செலவாச்சு. கடும் பிரசவம், கஜகர்ப்பம். இதுல வாட்ச்மேனுக்கு, வார்ட் பாய்க்கு, ஆயாவுக்கு கொடுத்ததெல்லாம் சேர்க்கவே இல்ல நாங்க. அதெல்லாம் ரொம்ப அல்பத்தனமா இருக்குமே. பையன் பிறந்து 6வது மாசம் ஜன்னி கண்டு இவனை உன்னி நர்சிங் ஹோம்ல சேர்த்ததுல வைத்திய செலவு 2000 ரூபாய். திருப்பதி மலையேறி இவனுக்கு முடி இறக்கினது, உண்டியல் காணிக்க, அன்னதானம், இதர செலவு தவிர திடீர்னு திருவிழாவுல இவன் காணாம போனதுனால கொடுத்த விளம்பர செலவு ஆக மொத்தம் 3500. மூச்சு வாங்குது. மேற்கொண்டு நீ சொல்ல. மொத்தத்தையும் ஏமாயால சொன்ன தப்பு கணக்கு நினைக்க போறாங்க. எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து MBBS வரைக்கும் 75000 ரூபாய் செலவு. அது மட்டுமா, MBBS சீட் வாங்கறதுக்கு 20000 லஞ்சம் கொடுத்தோம். அதுக்கெல்லாம் ரசீது கிடையாது. ஆனா லஞ்சம் வாங்கினவங்க எல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க. வேணும்னா நீங்க போய் விசாரிச்சு பாருங்க. அப்படி உங்களால முடியலன்னா பஸ் சார்ஜ் அப்படி தள்ளுங்க, நான் போய் அந்த ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன். ஆக பையனை வளர்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகும்? நான் ஒண்ணு பொண்ண கடனுக்கு பத்தி வச்சுக்கல. இந்த செலவெல்லாம் கணக்கு வச்சுக்கிறதுக்கு. ஊர்லயே நீங்க பெரிய கணக்கு புள்ள, இதெல்லாம் ஒரு மனக்கணக்கா போட்டு வச்சிருக்க மாட்டீங்களா? குத்து மதிப்பா ஒரு நாளைக்கு 3 ரூபான்னு வச்சுங்க. ஒரு மாசத்துக்கு என்ன ஆகுது? 90 ரூபாய் ஆகும். ஆகுதா? ஆனா சனிய சில மாசம் 31 தேதி வந்து தொலையுது. அந்த ஒரு தேதி எல்லாம் உங்களுக்காக விசேஷ தள்ளுபடி பண்ணிவிட்டோம். மாசத்துக்கு 90 ரூபாய்னா வருஷத்துக்கு என்னாச்சு? 1080. வருஷத்துக்கு 1080 ரூபாய்னா 25 வருஷத்துக்கு எவ்வளவு ஆகும்? 27000. ஆக மொத்தம் 1,48,004 ரூபாய் 86 பைசா. சப் ஜாடா இல்ல இருக்கு. இந்தாங்க. இதெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க? சொல்றேன். இன்னும் 2 வருஷம் போச்சுன்னா தொகை இவ்வளவு பெருசா ஆயிடும். அதுக்குள்ள பையன் தொட்டுட்டான், பொண்ணு கெட்டுட்டான். இதுல ஒரு சௌரியம் இருக்குதுங்க. நாளைக்கே உங்க மகனுக்கு கல்யாணம்னு வச்சுக்குங்க. அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு அட்டவணையை போட்டு
சம்பந்திய மடக்கி வசூல் பண்ணிடுங்க, விட்டுறாதீங்க. சரின்னு சொன்ன உங்க பொண்ணு, இல்லன்னா நாங்க புறப்படும் போது பெட்டியோட வந்தாங்களே ஒரு பணக்காரமா, அவங்க பொண்ணு. அட்ரஸ் கூட வாங்கி வச்சிருக்கிறோம். உங்க அபிப்பிராயத்தை சொல்ல வேண்டியதுதான். அப்பா உள்ள ஒரு நிமிஷம் வரீங்களா? அப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நீ எதுக்கு சொல்றேன்னு எனக்கு தெரியுதுமா. பையன் தொட்டுட்டான், பொண்ணு கெட்டுட்டான்னு 4 பேருக்கு முன்னாடி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் உன்னை வேற யாருக்குமா கட்டி கொடுக்க முடியும்? அதுக்காக நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க வீதியில நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? என் மானம் போய் வீட்டுக்குள்ள இருக்கிறத விட ஒரு டாக்டருக்கு மாமனாருங்கிற மரியாதையோட நான் வீதியில நின்னாலும் பரவாயில்லம்மா. அப்பா என்னை பத்தி கவலைப்படாதம்மா, தம்பி பாத்துக்குமா. ஆட்சி உள்ளவன் புருஷனா வர்றதை விட ஆசைப்பட்டவன் புருஷனா வர்றதாமா உனக்கு நல்லது. நான் உன்னை தொடலாமா? தொடுங்க. சும்மாவா? 1,48,404 ரூபாய் 86 பைசா கொடுத்து உங்களை விலைக்கு எல்லாம் வாங்கியிருக்கோம். இல்ல, என்னோட அப்பா அம்மா உங்ககிட்ட அநியாயமா பணம் வாங்கினாங்களே, அதனாலதான் அப்படி கேட்டேன். என்னங்க நீங்க? நான் சாதாரணமா தானே சொன்னேன். இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு என் பிறந்த வீட்டு சொத்து வேற எங்க போச்சு? புகுந்த வீட்டுக்கு தானே வந்திருக்கு. அந்த பணத்தை எல்லாம் வச்சு பெருசா டிஸ்பென்சரி ஆரம்பிக்க போறீங்க. அதுல வர வருமானத்தை எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் செலவழிக்க போறீங்க. இங்க சரிங்க. அண்ணே, அண்ணா, இரு வரேன். என்ன என்ன? பாலகிருஷ்ண மாமா வந்திருக்கிறாரு. உங்களை பார்க்கணும், ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. சரி சரி, நீ போ, நான் வரேன். சரி போ, வரேன். பாலகிருஷ்ண மாமா வேற யாரும் இல்ல, பக்கத்து வீட்டு மாமா தான். நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவர். வா. நல்லா இருங்க, நல்லா இருங்க, சகல சௌபாயம் சந்தோஷமா இருங்க. இருடா இருடா, இன்னும் பொண்ணு மாப்பிளையே வரல. யாருக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ யாரா? எனக்கு வேணும். நான் தான் பரமசிவம், உன் பால்ய சிநேகிதன். பால்ய சிநேகிதனா? ப்பு. உண்மையிலேயே சிநேகிதான் தான் என்ன விட்டுட்டு நீ கல்யாணம் பண்ணுவேடா? டேய், உனக்கு காது குத்துறவனா, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சவனா? டேய், என்ன விட்டுட்டு இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க உன் பையன், அவனை இந்த மடியில. மடி மேல வந்துடுச்சா? டேய், இதே மடியில தூக்கி போட்டு வளர்த்து வேண்டானா? இப்ப என்ன பண்ணணுங்கிற? பொண்ணு மாப்பிளைய கூப்பிடா. அவ்வளவுதானே? புது தம்பதிகளா, சீக்கிரமா வாங்க. வர சொல்லு. வாங்க மாமா. இவர்தான் எங்க மாமா, பாலகிருஷ்ண மாமா. இதுதான் என் மருமக பொண்ணு. கொஞ்சம் மங்களா தெரியுதா? மாமா நல்லா தீர்த்தமாடிட்டு வந்திருக்கிறாரு. கொஞ்சம் தள்ளி நின்னு ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. இவ்வளவு போதும். மாட்டிக்கிட்டியம்மா, மாட்டிக்கிட்டே. என் மக மாதிரி இருக்கிறியே, இந்த டுபாக்கூர் குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டியம்மா. தியாகு, இந்த பையனாவ கடைசி வரைக்கும் கண்கலகாவ பாத்துக்கிட்டா என்ன? நிச்சயமா காப்பாத்துற மாமா. ஏன் மாமா, நீங்க ஏன் கல்யாணத்துக்கு வரல? வரணும் தான்பா ஆசையோட இருந்தேன். உங்க அப்பா இருக்கிறானே, சட்டைய போட்டு வந்தாதான் கார்ல ஏத்து வேண்டாம். வீட்டுக்கு போய் சட்டைய போட்டு வரதுக்குள்ள கார் எடுத்து போயிட்டாருங்கப்பா. ஏன்பா அப்படி செஞ்சீங்க? வீட்டுக்கு போய் சட்டைய போட்டுக்கிட்டு வந்தா பரவாயில்ல, 300 மிரி பட்டைய போட்டுக்கிட்டு வந்தா கார்ல எப்படி? 300 போட்டாலும் சரி, 800 போட்டாலும் சரி, என் சொந்த துட்டுல போடுற. உங்களை மாதிரி டுபாக்கூர் குடும்பம் இல்ல. ஏங்க துபாக்கு ஒரு குடும்பம்னா என்னங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வாங்க மாமா, வீட்டுல கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். இதான்டா பாசம், இதான் பாசம்ன்றது. பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்க வேண்டியதை விட்டுட்டு என்ன பந்தோபஸ்தா கூட்டிட்டு போய் விட்டு வரேன்றிய. நீ நல்லா கட்ட நல்லா. அப்பா, ஒரு பெரிய சாராய மழையே பெஞ்சு ஓஞ்சா மாதிரி இருக்கு. சரி சரி, சீக்கிரம் போங்க, பாலு தயிராயிட போகுது. தயிரா? தயாராயிட்டேன். உத்து வச்சா தாயாராயிடுவேன். சிவா. செல்வி, பாலகிருஷ்ண மாமா தண்ணியை போட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு போறாருன்னு தப்பா நினைக்காத. உண்மையிலேயே அவர் ரொம்ப நல்லவர். நம்ம குடும்பத்துக்கு நிறைய உதவி செய்திருக்காரு. எப்பவும் உண்மையதான் பேசுவார். அது அவர் பேச்சுல இருந்து தெரியுதே. அது இருக்கட்டும், டுபாக்கூர் குடும்பம்னு சொல்றாரு, அப்படின்னா என்னங்க? அது வேற ஒண்ணும் இல்லம்மா.
எங்க தாத்தா பாட்டி காலத்துல டுபாக்கோ அதான் புகையில வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால எங்க குடும்பத்தை டுபாக்கோ குடும்பம்னு சொல்லுவாங்க. அதத்தான் இந்த குடிகாரன் குடிச்சிட்டு டுபாக்கூர் குடும்பம்னு உளறிட்டு போறான். வேற ஒண்ணு இல்ல, மன்னிக்கிட்டவங்க. அம்மா எப்பாவது இப்படி அப்பா ஜென்டில்மேன். என்னங்க இது? உங்க அம்மா ஏன் இப்படி பண்றாங்க? முதல் ராத்திரியில சின்ன ஜெருசங்க அப்படி இப்படி இருப்பாங்கன்னு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்க வேண்டாம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல செல்வி. இந்த வீட்டுல அம்மா மட்டும் ஒரு மாதிரி, அப்பா ரொம்ப நல்லவரு, ஜென்டில்மேன். யாரு சம்சாரத்தோட ஷோக்கா இருக்க வேண்டிய நேரத்துல மின்சாரத்தை வேஸ்ட் பண்ணாதே. சட்டு புட்டுன்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு பாப்பாவோட சரோ வரதட்சணை பணம் கரெக்டா இருக்கா பாத்துக்க. அல்பைங்க இடையில 5-10 உருவி இருப்பாங்க. அதான் எண்ணிட்டு இருக்கேன்ல. என்னது நாக்க தொட்டு தொட்டு தடறீங்க? ஒண்ணு இல்ல, வேர்வை சிந்தி உழைச்ச பணமா இல்ல எங்கயாவது உருட்டின பணமான்னு பார்த்தேன். உப்பு கறிக்குது, உழைச்ச பணம் தான். உழைச்ச பணமோ உருட்டின பணமோ கணக்கு சரியா இருந்தா சரி. சரோ இந்த பட்ட பாலகிருஷ்ணன் கிட்ட ஆத்திர அவசரத்துக்கு அப்பப்ப 5-10 வாங்கி இப்ப 17,000 சொச்சு ரூபாய் ஆயிப்போச்சு. பேசாம இதுல இருந்து உருவி கொடுத்துருவோமா? கொடுத்துடு ஓமா. நாம எப்பவாவது கடனை திருப்பி கொடுத்திருக்கிறோமா? இது என்ன புது பழக்கமா சொல்றீங்க? அப்படியே அவனுக்கு திருப்பி கொடுத்தோன்னு வச்சுங்க, மத்தவெல்லாம் நப்பாசல நச்சரிச்சிட மாட்டா. இந்த பணத்தை வச்சு நான் பெரிய திட்டமே போட்டிருக்கேன். இந்தாங்க மாமா. என்ன நீ சொல்லாம கொள்ளாம லொடக்குன்னு வந்து நிக்கிற? நாங்க என்னவா இருப்போமோ ஏதா இருப்போமோ. சாப் அவன் வரா வர்றானா? நகையெல்லாம் மறைச்சுக்க சீக்கிரம் சீக்கிரம். ஏன் மாமா, ஏன் எல்லாத்தையும் மறைக்கிறீங்க? என்னன்னு கேட்காதே, இழுத்து மூடிக்க. மூடிக்கவா? சேலையை இழுத்து மூடிக்க. ஆ. ஐயோ. என்னங்க திருடன் தப்பி போக விட்டுட்டீங்க? அவன் திருடன் இல்ல, என் தம்பி பரதன். என்னது? உங்க தம்பி பரதனா? ஆமா, அந்த காலத்து பரதன் பாதுகையை தூக்கிக்கிட்டு போனான், இவன் பாத்திரத்தை தூக்கிக்கிட்டு போறான். அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரே குழப்பமா இருக்குங்க. குடும்பம்னா குழப்பமா தான் இருக்கும். சரி சரி, நீ வேலையை போய் பாரு. எனக்கு காஃபி கொண்டாயே. நல்ல வேலை, பணத்துக்கு வந்தது பாத்திரத்தோட போச்சு. இந்நேரம் அந்த பாத்திரம் எங்க இருக்குமோ? ₹10 வட்டி. உள்ள ஏய், தம் விடுறேன். உக்கு ₹10 கிடைக்கிறேன். உள்ள ₹10. தங்கச்சி வந்து பொழப்பு பாருமே, அவரை பாத்துங்க. வாங்கி தின்னு அவருத்தாரி காய் முட்டை கோலம்புக்காரி பருத்த மீன் வாயு துண்ணு சரக்கு போட்டா இது சப்போர்ட் பண்ணும். ஆத்து நண்டு உள்ள ₹10. வெளியே ₹10 உள்ளப்பா. இன்னும் 10 வெளியே. உக்கு கேட்கிறப்பா. இன்னும் 10 வெளியே. கேட்கிறேன். உள்ள ₹10. எவனோட தில்லு இருக்கு? கேட்கிறப்பா. சீட்டை உக்கு கேட்கிறப்பா. உள்ள வெளியே. ஏய், போடுற சீட்டு வெளியே தாண்ட விழ போகுது. அப்படியா? உக்கு கேட்கிறப்பா. என்னடா பாக்குற? கேட்கிறேன். எவனோட தில்லு இருக்கு? போடுற பொறம்போக்கு சீட்டை எவ்வளவு
டேய், நிறுத்துடா, நிறுத்துடா. வாடே, வாடாங்கற. பாடுவா ராஸ்கல். ஒருத்தன் சம்பாதில சாப்பிட்டுக்கிட்டு ஊர் சண்டையை வாங்கிட்டு இருக்கிற. உனக்கு தான் ஒண்ணு இல்ல. வீட்டுக்கு வந்த மருமக என்ன நினைப்பா? வாட, வாட. சொல்லு சொல்லு நல்லா சொல்லு உறக்க சொல்லு கொஞ்சம் உறக்க சொல்லு. டேய், உனக்கும் பரதனுக்கும் பலன்டா. கனெக்ஷனா நல்ல. ஃப்ரிட்ஜ், பீரோ, சோஃபா செட், கார்பெட், சோத்துல கலர் காயத விட்டு மர்ம பழத்துல மொத்தமா மஞ்சா குடிச்சிட்டீங்களா? வாய் மூடிட்டு போ சொல்லுங்க. மூட மாட்டேன், துறப்ப. நியாயத்துக்கு வாய துறப்ப. நான் என்ன சொல்றேன்னா, வந்த துட்டுல ஒரு ஆட்டோ வாங்கியிருக்கோம், இல்ல ஒரு மாட்டை வாங்கி விட்டுருக்கோம். அதை விட்டுட்டு எவனோ ஏமாந்து கொடுத்த பணத்தை அநியாயமா அள்ளிட்டு வச்சிருக்கா. இத என் வீட்டுக்காரர் இல்ல கேட்கணும். அவன் கேட்க மாட்டாமா. அவன் ஒரு பொம்பளை மாதிரி எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருப்பான். நீயாவது ஒரு வார்த்தை கேட்க கூடாதா தாயி? அத கேக்குறதுக்கு அவன் யாரு? இந்த வீட்டுல பணத்தை நான் எப்படி வேணா செலவு பண்ணுவேன். அத கேக்குறதுக்கு இந்த வீட்டை யாருக்கும் உரிமை கிடையாது, தைரியமும் கிடையாது. அதுக்காக ஒரு அப்பாவி பொண்ணோட காசை எல்லாருமா சேர்ந்து க்ளோஸ் பண்றது முடிவு பண்ணிட்டீங்களா? டேய் மம்முட்டியே பண்ணாட. என்ன பார்த்து பண்ணாடையா? ப்ளூ துப்டி பொண்ணாட போத்து பண்ணாடியா? சொல்லு. டேய், விவரம் தெரியாம பெனாத்தாத. விலாவரியா சொல்றேன் கேளு. வீட்டுல எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். சம்பந்தம் பேச வர்றவங்க என்ன இருக்குதுன்னு கேட்டா நான் என்ன சொல்ல? அதான் பொய்யும் புழுதும் கூட கூட வச்சிருக்கேன், அது சொல்றது. சரி, புதுசா என்ன இருக்குதுன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்க. பழைய பொய்க்கு பாலிஷ் போட்டு சொல்றா. 3000 வார்னிஷ். பாலிஷ் டப்பா வாங்க வானான்னு தான் இதெல்லாம் புதுசா விலைக்கு வாங்கி போட்டிருக்கிறேன். அத உங்க துட்டுல வாங்கினா எங்க கிட்ட ஏது துட்டு வச்சுக்கிட்டு என்ன வஞ்சனியா? புரிஞ்சுக்கினியாமா? புரிஞ்சுக்கினியா? துபாகூர் குடும்பம்னா அர்த்தம் என்னன்னு இப்போது புரிஞ்சுக்கினியா? அம்மாடி, ஊர்ல இருந்து குடுமையோட அந்த அப்பா ஆத்தாளுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கான் பாத்தியா? மொத்தமா தலப்பா கட்டி கோட்டெல்லாம் வரைஞ்சிட்டான். பெயிண்ட் மொத்த பெயிண்ட் துட்டு விட்டு. அம்மா ஒண்ணு சொல்றேன், உன் மாமியா என்னைக்காவது ஆசையோட சேர்த்து பிடிச்சாங்கன்னா அந்த பாசம் நினைச்சிடாத. மோசம் மொத்தத்தையும் அவுத்து நினைச்சிருவாங்க. இன்னொன்னு சொல்றேன், இத தொட்டி அதுக்கு பதில் உன்னை தொங்க விட்டுறாளுங்கம்மா. அதான் டுபாகூர் குடுப்போம் நல்லா இருக்கா? டுபாகூர்னா டுபாகோ புகையிலன்னு டூப்பிடுவானுங்க ரீலு. நம்பவே நம்பாத. சந்தோஷமா இருங்க.